ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்காத பட்சத்தில் அது நியாயமற்றதுங்கிறது ரெண்டாவது பாயிண்டாக வரும். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காத பட்சத்தில் நம்மளுக்கு நம்மளுடைய கர்மாவை பற்றி மனசு சிந்திக்க ஆரம்பிக்கும், யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த கர்மா என்னங்கிறத மகரிஷி நம்மளுக்கு எழுதியிருக்கிறாங்க. ஓகே, அதுதாங்க அதில் பெரிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு இனிமேல் உள்ள காலத்தை நல்லா வாழ்வதற்கு அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. கண்டிப்பாக சார். நம்ம எந்த அளவு துல்லியமாக கணிக்க முடியும் சார்? ஏன்னா ஓரளவுக்கு மேலோட்டமாக இந்தந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுங்களா? இல்லை ரொம்ப துல்லியமாக? எதை பற்றி கேட்குறீங்க? அதை கர்மாவை பற்றி? கர்மாவை பற்றியாக இருக்கலாம், இல்லை அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக கூட இருக்கலாம். அதாவதுங்க, என்னுடைய இந்த இடத்துல நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் பதிவிக்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மகரிஷி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, முன்னாடியே ஒரு பதிவில் சொன்னேன், இறப்பினுடைய வயசு, மாதம், தேதி, நட்சத்திரம், திதி, எப்படிப்பட்ட ஒரு மரணம்ங்கிறது வரைக்கும் ஏற்படுங்கிறத சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன மகரிஷி இவங்க இனிமேல் எப்படி வாழ போகிறாங்கங்கிறத சொல்லாத இருப்பாரா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார். நிறைய பேர் இதில் அவங்களுடைய ஓலையை எடுத்து படித்து பலன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, என்னுடைய பிறப்பினுடைய ரகசியம் இதுதானா, ஸோ என்னுடைய பர்பஸ் என் வாழ்க்கையில் இவ்வளோ இருக்குதா, ஸோ என்னுடைய நோக்கம் இனிமேல் நல்லபடியான ஒரு வாழ்க்கையாகவே போகட்டும், இது வரைக்கும் நான் செஞ்ச தவறுகள் எல்லாமே நான் நான் ஒரு அல்பதனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இனிமேல் திருந்தி வாழ்கிறதுக்கான வாழ்க்கை கொண்டு போகிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா? அப்போ இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த தவறுகளை உணர வைக்கிறதுக்கு இந்த நாடி ஜோதிடம் அது ஒரு மூலப்பொருளாக இருக்குங்கிறது இன்னும் ஒரு சூட்சம் மாத்திரம்.